தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களில் ஸ்டிக்கர் ஓட்டும் அரசாக தாவேக அரசு இருப்பதாக திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக மாணவரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட மாநகர அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் பங்கேற்றனர். மாவட்ட அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, துணை பொதுச் செயலாளர் ராசா MP, திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் TKS இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நீட் வினாத்தாள் கசிவு, கல்வி நிதி நிலுவை மற்றும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார், மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து வருகிற 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும், திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாக தாவேக அரசு செயல்படுவதாக விமர்சித்தார். கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி 10 மணி அளவில் ஆளுநர் மாளிகை அருகில் மாணவரணி சார்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவரணி நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் ஒன்று திரண்டு நம்மளுடைய தாய்மொழிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அவர்களது இந்தி திணிப்பை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளார் கழக தலைவர் அவர்கள். இளம் தலைவர் அவர்களுடைய ஆலோசனைப்படி முழுக்க இது இளைஞர்களாக ஒன்று திரண்டு மாணவர்களுக்காக போராட போகின்றோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.